அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இந்த உலக வாழ்க்கையில் பிரச்சினைகள் இல்லாத மனிதர் யாரும் இல்லை. ஒருவருக்கு கடன் பிரச்சினை இருக்கலாம், இன்னொருவருக்கு திருமணத் தடை இருக்கலாம், சிலருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கலாம், சிலர் நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு இருக்கலாம், இன்னும் சிலர் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனை இருக்கிறது. ஆனால் இந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று அவனுடைய திக்ருகள். இன்று அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க திக்ரை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். இந்த அமலை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்தும் செய்தால் அல்லாவின் அருளால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண முடியும். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் மிக உயர்ந்த வார்த்தை எது என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். இந்த ஒரு கலிமா மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியது. பல வருடங்களாக பாவங்களில் மூழ்கியிருந்த ஒருவர் உண்மையான மனமாற்றத்துடன் இஸ்லாத்தை ஏற்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் அவனுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அவன் அன்று பிறந்த குழந்தையைப் போல தூய்மையானவனாக மாறுகிறான். சிந்தித்துப் பாருங்கள், மனிதன் பல ஆண்டுகள் செய்த பாவங்களை அழித்துவிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கலிமா இது. அதனால் தான் இது சாதாரண வார்த்தை அல்ல, இது அல்லாவின் அருளை பெற்று தரும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் ஒரு சிறப்பான தஸ்பீகை கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு மிகச் சிறந்த திக்ரை கற்றுத்தா என்று வேண்டினார்கள். அதற்கு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுமாறு கட்டளையிட்டான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இந்த திக்ரை எல்லா அடியார்களும் கூறுகிறார்களே, எனக்கு விசேஷமான ஒன்றைத் தா என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் இந்த கலிமாவின் மகத்துவத்தை எடுத்துரைத்தான். 7 வானங்களும் 7 பூமிகளும் ஒரு தட்டில் வைக்கப்பட்டாலும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மற்றொரு தட்டில் வைக்கப்பட்டாலும் இந்த கலிமாவின் தட்டு தான் அதிக எடையுள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறினான். இதுவே இந்த கலிமாவின் மகத்துவம். மேலும் ஒரு மனிதன் மறுமை நாளில் வருவான். அவனுடைய பாவங்கள் எண்ணிலடங்காத அளவுக்கு இருக்கும். அவனுடைய பாவங்கள் 99 பதிவுகளில் எழுதப்பட்டிருக்கும். அவற்றை பார்த்து அவன் பயத்தில் நடுங்குவான். அப்போது அல்லாஹ் அவனிடம், இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று கேட்பான். அவன், இல்லை யா அல்லாஹ், இவை அனைத்தும் நான் செய்தவைதான் என்று ஒப்புக்கொள்வான். அப்போது அல்லாஹ், நீ இன்று அநீதி செய்யப்பட மாட்டாய், உன்னிடம் ஒரு நன்மை இருக்கிறது என்று கூறுவான். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு, என்ன நன்மை என்று கேட்பான். அப்போது அல்லாஹ், நீ கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நன்மை உன்னிடம் இருக்கிறது என்று கூறுவான். பின்னர் அவனுடைய அனைத்து பாவங்களும் ஒரு தட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வைக்கப்படும். அந்த கலிமாவின் கனத்தால் அனைத்து பாவங்களும் தோற்றுப் போய்விடும். அன்பான சகோதரர்களே, இவ்வளவு மகத்துவம் மிக்க கலிமாவை நாம் வெறும் வார்த்தையாக பார்க்க கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த கலிமாவை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமலை பார்க்கலாம். தொழுகைக்கு பிறகு அமைதியான இடத்தில் அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அமர்ந்து என்பதை 3333 முறை ஓத வேண்டும். அவசரப்படாமல் அதன் அர்த்தத்தை மனதில் நினைத்து அல்லாஹ்வை நினைத்து ஓத வேண்டும். ஓதி முடித்த பிறகு 3 முறை ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். பின்னர் உங்கள் தேவையை அல்லாஹ்விடம் மனமுருகி கேட்க வேண்டும். கடன் பிரச்சினையா? அல்லாஹ்விடம் கேளுங்கள். திருமணத் தடை உள்ளதா? அல்லாஹ்விடம் கேளுங்கள். உடல் நலப் பிரச்சினையா? அல்லாஹ்விடம் கேளுங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுமா? அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ்விடம் கேட்பதற்கு எந்த தடையும் இல்லை. நோய் உள்ளவர்கள் இந்த திக்ரை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்கலாம். குடும்பத்தில் பிரச்சினை இருந்தால் வீட்டில் தெளிக்கலாம். வியாபாரத்தில் சிரமம் இருந்தால் கடையில் தெளிக்கலாம். அதேபோல மாலை நேரத்தில் அசர் தொழுகைக்கு பிறகு மக்ரிப் வரை ஒரு நேரத்தை ஒதுக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை 3333 முறை ஓதலாம். ஸலவாத் என்பது அல்லாவின் ரஹ்மத்தை ஈழ்க்கும் மிகப்பெரிய வழிகளில் ஒன்றாகும். ஒரு முறை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் 10 மடங்கு ரஹ்மத்தை வழங்குகிறான் என்று ஹதீஸ்களில் வருகிறது. அப்படியானால் ஆயிரக்கணக்கான முறை ஸலவாத் கூறும்போது எவ்வளவு பெரிய ரஹ்மத் நம் வாழ்க்கையில் இறங்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாவின் ரஹ்மத் ஒரு வீட்டில் இறங்கினால் அங்கே பரக்கத் உருவாகும், மன அமைதி உருவாகும், பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கவலைகள் குறையும், வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. துவாக்கள் கபூலாக வேண்டுமென்றால் 5 நேர தொழுகையை நாம் பாதுகாக்க வேண்டும்.
அல்லாவின் உதவியை நாடுகிறோம் என்றால் அவனுடைய கட்டளைகளையும் நாம் மதிக்க வேண்டும். தொழுகை இல்லாமல் துவா மட்டும் செய்தால் அது முழுமையான வழி அல்ல. தொழுகையும் துவாவும் ஒன்றாக இருக்க வேண்டும். மேலும் முடிந்தவரை தஹஜ்ஜு தொழுகையை வழக்கமாக்க முயற்சி செய்யுங்கள். இரவின் அமைதியான நேரத்தில் அல்லாஹ்விடம் கேட்கப்படும் துவாக்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடமே தீர்வு இருக்கிறது. மனிதர்களிடம் உதவி கேட்பதற்கு முன்பு அல்லாஹ்விடம் கேட்க பழகுவோம். அவனுடைய திக்குகளை அதிகப்படுத்துவோம். சலவாத்தை அதிகப்படுத்துவோம். தொழுகையை பாதுகாப்போம். துவாவை விடாமல் செய்வோம். அல்லாவின் கிருபையால் நம்முடைய தேவைகள் நிறைவேறட்டும். நம்முடைய கவலைகள் நீங்கட்டும். நோய்கள் குணமாகட்டும். கடன்கள் அடைக்கப்படட்டும். குடும்பங்களில் நிம்மதி நிலவட்டும். அல்லாஹ் நம் அனைவரின் துவாக்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.